அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எதிர்க்கட்சிகளே இல்லை அப்படிங்கிற நிலைமையில தான் திமுக அரசு ரொம்ப ஜாலியா ரொம்ப ஃப்ரீயா இருக்காங்க. அவங்களுக்கு எந்த பிரஷருமே இல்லை. ஆளும் கட்சியா இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு பிரஷர் இருக்கணும், அதை உருவாக்க வேண்டியதுதான் ஒரு எதிர்க்கட்சியோடைய வேலையா இருக்கும். ஆனா அதுல 1% கூட இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் செயல்படுறது இல்லை. இன்னைக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே இங்க எதிர்க்கட்சிகள் சீரியஸா எடுக்கல. அவங்க எடுத்திருந்தாங்க அப்படின்னா இங்க ஆளும் கட்சிக்கு ஒரு அழுத்தம் உண்டாயிருக்கும். அதன் மூலமாக அவர்கள் தங்கள் முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டியதா இருக்கும். இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. தமிழகத்தில் போதை மருந்துகளால தொடர்ச்சியாக கொலை நடந்துகிட்டு இருக்கு. அதற்கு எதிர்க்கட்சிகள் எல்லாம் இப்ப கூட்டணி வைத்திருப்பவர்கள் என்ன பண்ணணும், ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தையும் போராட்டையும் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தையும் நடத்தியிருந்தாங்க அப்படின்னா அது மக்கள் மத்தியில் பேசு பொருளாக இருக்கும். அது செய்தியாக இருக்கும். அதன் மூலமாக ஆளும் கட்சிக்கு ஒரு அழுத்தம் கிடைக்கும். ஆனா இவங்க எல்லாம் அறிக்கையை அளிக்கிறதோட நிறுத்திக்கிறாங்க. அறிக்கை பாலிடிக்ஸ் தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. வெறும் அறிக்கை இல்ல பிரஸ் மீட்ல ஒரு கேள்வி கேட்டா தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுறாங்க. இதை செய்யறதுக்கு எதுக்கு எதிர்க்கட்சிகள்? அதிமுக இங்க ஆளும் கட்சியாக இருக்கிற போது இந்த மாதிரி அறிக்கை பாலிடிக்ஸ் தான் திமுக பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா? எவ்வளவு ஆர்ப்பாட்டம், எவ்வளவு போராட்டம். ஆனா இன்னைக்கு ஒரு போராட்டத்தை கூட எதிர்க்கட்சியினால நடத்த முடியல. நடத்துறதுக்கு அவங்க தயாராகவும் இல்லை. அப்புறம் இங்க எப்படி ஆளும் கட்சிக்கு அழுத்தம் கொடுக்க முடியும்?